ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் ராஜ்முருகன். காலையில் பார்த்தீங்கன்னா, நான் விவசாயத்துக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பெருங்கலப்பைன்னு சொல்லக்கூடிய 5 கலப்பை ஓட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா, புழுதி நல்லா சதுரமாக வரத்துக்கு ரொட்டேட்டர் ஓட்டலான்னு வந்தோம். அதுக்கு முன்னாடி எங்களோட வரப்பு பார்த்தீங்கன்னா, மழை வெள்ளம் அடித்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வரப்பு போடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி வரப்பை ஓட்டி வச்சுருந்தோம். அந்த வரப்பு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வரப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரொட்டேட்டர் மூலிமா சதுரம் லைக் பிளைனாக ஓட்டலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நம்ம டிராக்டர் கூட்டிகிட்டு வந்தோம். டிராக்டர் டிரைவர் பார்த்தீங்கன்னா பட்டாபி தான். அவர் ரொம்ப சிறப்பான டிரைவர். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கார் அவர். எப்போவுமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் பட்டாபி கூப்பிட்டு தான் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு உழவு ஓட்டுவோம். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஓட்டுவார். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ தான் நம்ம டைரெக்டாக நம்மளோட நிலத்தில் இறங்க போகுது வண்டி. பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே பாருங்கள், ஆல்ரெடி வரப்பு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ வரப்பு ஓட்டலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம 5 கால் போட்டு வச்சுருந்த அந்த புழுதி ஏரியாவை நம்ம ஃபஸ்ட்டு ரொட்டேட்டர் மூலிமா நம்ம ஃபஸ்ட்டு நேராக விடணும். அதுக்காக தான் இப்போ ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதான் டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இது பண்ணோடனே நம்ம கரெக்டாக நேராக ஓட்டிட்டு அதுக்கப்புறம் மண் விடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இப்போ டிரைவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நான் வண்டியில் தான் உட்காந்துருந்தேன். பாருங்கள், அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ரொட்டேட்டர் ஸ்டார்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா புழுதி ப்ளைனாக வரும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 ட்ரிப் அடித்து பின்னாடி தான் நம்ம வரப்புக்கு பார்த்தீங்கன்னா போதுமான மண்ணை நம்ம இழுத்து பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ட்ரிப் அப்படி ஓட்டுது. நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனல் ரொட்டேட்டர் தான். அதுக்கப்புறம் மாட்டு ஏறு கூப்பிட்டு நம்ம காளை ஏறு கூப்பிட்டு நம்ம ஓட்டுற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கட்டை ஓட்டுறது, வரப்பு திட்டு ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வரப்பு போகிறதுக்கோசம் ஓட்டிகிட்டு இருக்குது. மோஸ்ட்லி நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா மாட்டு ஏற கூப்பிட்டு ஓட்டுவோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து போகிறோம் உங்களுக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புழுதி பார்த்தீங்கன்னா நம்ம வரப்போரமாக போடுறதுக்காக இப்போ இது பார்த்தீங்கன்னா புழுதி சதுரம் பாருங்கள், ரொட்டேட் எவ்வளோ அழகாக பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மாட்டு ஏற வச்சு தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த வசதி இல்லாததுனாலையும் மாடுகள் இல்லாததுனாலையும் நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஷினரி ஆகிடுச்சு. டிராக்டர் மூலிமா தான் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக நாங்கள் ஓட்டிகிட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏர் மாடு வச்சுமே நாங்கள் உழவு ஓட்டி நெல் நடுறது, மக்காச்சோளம், சூரியகாந்தி நடுறது, அது மாதிரி போன்ற விவசாயங்களும் நாங்கள் பண்ணோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிராக்டர் மூலிமா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் அடித்தாச்சு. இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம வரப்புக்கு மண் எப்படி சொல்லிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 2 ரவுண்டு பார்த்தீங்கன்னா புழுதி நல்லா ஓட்டியாச்சு. வரப்போரமாக வரப்பு இது பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஓட்டிட்டு பாரு எப்படி தள்ளுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா தெரியும். நம்ம அந்த சதுரமாக புழுதி ஓட்டி வச்ச வரப்பு ஓரமாக ஓட்டி வச்ச அந்த மண்ணை தான் தள்ளி நாங்கள் வரப்பு போடுறோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் இந்த பாட்டில் நம்ம அதை பார்க்கலாம். ஸோ வரப்பு பார்த்திங்கன்னா லைனாக வர்றதுக்காக, நம்ம உயரமாக வர்றதுக்காக நம்ம வரப்போரமாக ஓட்டி வச்ச புழுதி பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி தள்ளி பார்த்திங்கன்னா நம்ம லைனாக வருவோம். ஸோ அப்படி தான் நாங்கள் வரப்பு போட்டோம். வரப்பு போட்டு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொஞ்சம் நல்லா அந்த இடத்துல போதியா 2 இது ஓட்டிட்டு 2 சாலுன்னு சொல்லுவாங்க. 2 சாலில் மீன்ஸ் 2 ட்ரிப்பு ஓட்டிட்டு அப்படியே திருவா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கைனியில் நாங்கள் ரொட்டேட்டர் மூலிமா ஓட்டிட்டு இருந்தோம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் அதை முடிச்சுட்டு நான் ரொட்டேட்டர் எப்படி இது பண்ணுறதை சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க.
ஸோ வரப்பு போட்டாச்சு, உங்களுக்கு தெரியும் பாருங்கள். வரப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போட்டாச்சு. இப்போ வரப்பு போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சதுரம் பண்ண இடம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வரப்பு போட்டுனா அங்கே மண்ணெல்லாம் காலியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து புழுதி திரும்ப 2 சால் 2-3 சால் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கயனியை வந்து ஓட்டலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஓட்டிகிட்ருக்கோம். பாருங்கள், இப்போ கடைசி ஆடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்ப்போம் புழுதி எப்படி ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், புழுதி ஓட்டிகிட்ருக்காரு. புழுதி மீன்ஸ் என்ன சொல்கிறது, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5 கல் போட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து ரொட்டேட் வச்சு சதுரம்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாக வரும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம டிரைவர் பட்டாபி வந்து சிறப்பாக ஓட்டிகிட்டு வர்றாரு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைன் பிடிச்சி பார்ட்ரு போட்டு அதுக்கப்புறம் உள்ளார ஓட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைன் சர்ஃபேஸை வந்து முடிப்பார். ஸோ விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.